விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னு கேட்கிறார். உடனே விவேகானந்தர் சொல்றாரு, உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமான்னு கேட்கிறார். ஃபுட்பாலா, எனக்கு விளையாட தெரியாதே அப்படின்னு சொன்னோடனே, அப்ப நீ இறைவனை அடைய முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க துறவி தானே, ஒரு ஃபுட்பால் விளையாட தெரியாதுன்னு சொன்னதுக்கு போய் இறைவனை அடைய முடியாதுன்னு சொல்றீங்களேன்னு சொன்னதுக்கு விவேகானந்தர் ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, யார் ஒருவனுக்கு உடல் வலிமை இருக்கிறதோ அவனுக்குள் தான் மன வலிமை இருக்கும். மன வலிமை, அந்த மன வலிமையால் தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்றாருன்னா, இங்க எல்லாவற்றிற்குமே அடிப்படை எது தெரியுங்களா? உடல் வலிமை தான். தங்கராசு சாதிக்கவில்லையா? எல்லாரும் சாதிச்சாங்க. யாருமே என் உடலில் பாதிப்பு இருக்கலாம், மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நான் சமுதாயத்தை மாற்றுவேன்ற மன உறுதியோடு அவங்க உடலையும் சேர்த்து தயார்படுத்தியதால் தான் அவர்கள் எல்லாம் வெல்ல முடிஞ்சது. பட்டுக்கோட்டையில வந்து கல்யாண சுந்தரம் ஐயாவை பேசாமே இருக்க முடியாது. வெறும் 29 வயதில் 250க்கு அதிகமான பாடல்களை எழுதினாரு. அவர் கவி மீது காட்டிய அக்கறையோடு கொஞ்சம் உடல் மீதும் காட்டி இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் லட்சங்களை தொட்டிருக்கும் இல்லையா? சொல்ல பாருங்க. துட்டுக்கு பாட்டெழுதிய கவிஞர்கள் மத்தியிலே மெட்டுக்கு பாட்டெழுதிய நல்ல கவிஞன் தன் உடலை கவனிக்காததால் தானே சீக்கிரமா நம்ம விட்டு பிரிஞ்சு போனாருங்கிறத மறந்துட முடியுமா? பெண்கள் வந்து மன உறுதியோடு இருப்பதால் தானே குடும்பங்கள் சிறப்பாக நடக்கிறது. யார் இல்லைன்னு சொன்னோம், நாங்கள் சொன்னோமா என்ன? நாங்கள்லாம் மனசு உறுதியோடு தான் இருக்கோம். 2 நாள் எனக்கெல்லாம் தலைவலி வரட்டும், என் வீட்டு கிச்சனுக்கு லீவ் விட்டுருவோம். என்ன ஆகும்? 2 நாள் தலைவலி வந்து கிச்சனுக்கு லீவ் விட்டுருவோம் நாங்கெல்லாம். அப்போ மனசு சரியில்லைனா கூட ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். உடம்பு சரியில்லைனா முதல்ல நமக்கு என்ன தேவையோ அதையே நம்மளால செஞ்சுக்க முடியாதுங்கிறத மறந்துடக்கூடாது இல்லையா? முதல்லாம் ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு மொத்த ஊருக்கும் சேர்த்து ஒரே ஒரு மருத்துவர் தான் இருப்பாரு. இப்போ உறுப்புக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே உடலை நிச்சயமா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோன்றதை யாரும் மறந்துடக்கூடாது இல்லையா? அந்த உடலை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ, எனக்கு என்னையா இந்த வயசுலயும் நான் தெம்பா இருக்கேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமக்கு மன உறுதியையே கொடுக்குது இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. மன வலிமையோட நீங்க பணத்தை சம்பாதிக்கத்தாவே வச்சுக்குவோம். உடல் வலிமை இல்லாமல் போனா அந்த பணத்தை கூட கொண்டு வந்து உடலுக்கு தான் நம்ம செலவு பண்ணுவோம்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு உடல் எவ்வளவு முக்கியன்றதை யோசிக்கணும் இல்லையா? வேளா வேலைக்கு சாப்பிட்டியான்னு கேட்ட காலகட்டம் போய் வேளா வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கலர் கலரா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் கலர் கலரா மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோன்னு சொன்னா அதுக்கான முதல் காரணம் என்ன? நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய சாதனை? நமக்கு எந்த நோயும் இல்லாம நம்ம உடம்ப பாத்துக்கிறதே இன்னைக்கு பெரிய சாதனை தான் இல்லையா?